ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திற்கு ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு படத்தை திரையிட்டோம். படத்தோட டைரக்டர் பிஎஸ் கார்த்திக். நல்ல ஒரு ஒரு தரமான படம் சொல்லலாம். அதாவது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாங்கல. இந்த படத்துக்கு அந்த அர்த்தம் இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பெற்றோர்கள் ஒரு குழந்தையா வளர்க்கணும், மழலைய ரசிக்கணும் அப்படிங்கிற இது இருக்கும். மழல் பேசுகிற குழந்தைய அந்த மழலை பேசி ரசித்தா தான் அது ரசிக்க முடியும். நம்ம இப்போ இன்றைக்கி என்னதுன்னா, இந்த மழலை பேசுகிற குழந்தைய போய் நம்ம வந்து ஒரு 40 வயசு 50 வயசு பொம்பளை மாதிரி பேச வச்சு அந்த அது ரசனை சொல்ல முடியாது. அது ஒரு கொடூரம்னு சொல்ல முடியாது. நான் இது கூட ஒரு சிசு கொலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது கூட ஒரு வன்முறை தான் அது. ஆனால் இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. யாரும் குழந்தையா பார்க்குறது அவங்க ரேஞ்சுக்கு தான். ஒரு 30 வயசு லேடினா அவங்க வயசுக்கு அந்த குழந்தைய எதிர்பார்க்குறாங்க. 45 வயசு ஆம்பளைன்னுறான் அந்த பையனை அவன் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறான். அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை இருக்குன்னு நினைக்கிறாப்புல. 40 வயசு ஆம்பளை எண்ணத்துக்கு எப்படி 4 வயசு பையன் இருப்பான். இன்றைக்கி ரொம்ப அது இந்த டிவி ஷோஸு, குழந்தைய வச்சு பண்ணுற ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கும்போது சிலது ரசிக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு பாட்டு தான் ரசிக்க முடியுது, ஒரு டான்ஸ் ஆடுனா ரசிக்க முடியுது, இப்போ மழலையாக இருக்குன்னா ரசிக்க முடியுது. இப்போ ஸ்கூல் ட்ராமாலாம் போடுவாங்க. அப்போ ஒரு குழந்தை இந்திரா காந்தி வேஷம் போடுங்க. அது இந்திரா காந்தி வேஷம் போட்டாலும் சரி, ஜெயலலிதா வேஷம் போட்டாலும் சரி, எம்ஜிஆர் வேஷம் போட்டாலும் சரி, நம்ம குழந்தைய பார்த்து ரசிப்போம் அதை. ஆனால் இப்போ என்னென்னா, இந்திரா காந்தி ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க, ஜெயலலிதா ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முடியும்? அது அப்போ அந்த குழந்தை நம்மளே கொண்டுறோம். அதைத்தான் நம்ம டைரக்டர் இதில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் என்னை பொறுத்தவரையும் நல்ல பெற்றோர்கள், ஒரு பொறுப்பான பெற்றோர்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். அது இன்னும் குழந்தையோட பார்க்கணும். இந்த படத்துக்கு ஏசப்பட்டு ஆமாம், அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படத்துக்கு போய் ஏசப்பட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் 4-5 கட்டு கொடுத்துட்டு யூஏவை கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம குடும்பத்தோட பார்க்கணும். அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த வாழ்த்துக்கள். அவரே டிவி ஷோல வந்திருக்காரு, அனுபவப்பட்டு தான் வந்திருக்காரு. அது அந்த டோட்டலாவே அந்த படத்துல இருக்கிற கண்டென்ட் டோட்டலாவே உடைச்சிட்டாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வெறும் ஸ்கூல்ல விட்டா வீடியோ இருந்தாங்க. இப்போ வீளையாட்டு எல்லாம் போய் வெறும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்களும் வேற மாதிரி இருக்காங்க, தனியார் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் வேற மாதிரி இருக்காங்க. அவங்களும் ரோபோட் மாதிரி இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாமே சக்கரை விட்ட ஜல்லிக்காய் மாதிரி இருக்காங்க சந்தோஷமா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப படத்திலே சொல்லிட்டு இருக்காரு, நம்ம படிக்கும்போது நம்மளே படிக்கிற இடத்துல விளையாடுவோம். ஸ்கூல் விட்டால் பசங்களும் விளையாடுவோம், போய் கபடி விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். அப்புறம் நம்ம போய் குளத்துல போய் 5-6 பசங்க போய் சேர்ந்து போய் குளத்துல குளிச்சு விளையாடுவோம், மரம் ஏறுவோம், மாங்காய் பறிப்போம். எப்படின்னா எல்லாமே உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. இப்போ அது போச்சு. ஸ்கூலில் போகணுன்னு அப்படியே தூக்கி போட்டு ஒன்று வேன்லேயோ எதுலேயோ அதை நாய் வந்து அடைச்சி போடுவாங்களா, அந்த மாதிரி மொத்தமாக அடைச்சி கொண்டு வந்து வீட்டில் இறக்கிட்டு போகிறாங்க. அது இன்னொன்று, ஸ்கூலு 9 மணிக்குன்னா 7 மணிக்கு வீட்டு வாசலில் வேன் வருது. சில குளத்தில் 1.5 மணி நேரம் வேன்லேயே ஸ்கூல் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுது. இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறது. அதனால் ஸ்கூல் போய்ட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் செல்ஃபோன், டிவி ஷோ, ஃபிசிக்கல் போச்சு. மனிதர்கள் பழகுறது, பேசுறது குறைஞ்சி போச்சு. குழந்தைகள் இல்லை, புருஷ முன்னாடியே பேசிக்கிறது இல்லை. இப்போது சொந்தக்காரங்க 4 பேர் தான், 4 பேர் 4 ஃபோனை வச்சுட்டு மூலையில் உட்காடுறாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்க்கணும். இப்போ இந்த செல்ஃபோன் குடும்ப உறவுலேயே சதிச்சிருச்சு. முன்னாடியே இதை மாமியாருக்கு இப்போ எதிரி மருமகளுக்கு எதிரி மாமியான்னு சொல்லுவாங்க குடும்பத்தில். இப்போ அது இல்லை. இன்னைக்கு மாமனாருக்கு, மாமியாருக்கு, மருமகனுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே குடும்பத்தை ஒரே எதிரி செல்ஃபோன். அதுதான் இன்னைக்கு குடும்ப உறவே சேர்த்துக்கிருக்கு. அதே ஒருத்தர் சொல்லிக்காரு, அப்போல்லாம் நம்ம இப்போ விளாண்டோம், அதை போச்சுன்ட்டு. அதனால் குழந்தையில இருக்கிட்ட தான் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம், உடம்புக்கும் ஆரோக்கியம். இதெல்லாம் நம்ம அழகாக ஒரு இடத்த சொல்லுவார், என் பொண்ணு கொண்டுட்டாங்கிறார். அது 1000 விஷயங்களா ஒரு டைலாக்ல அவ்வளோ கதையை அடங்கிருச்சு. அப்புறம் அது தெளிவுபடுத்தும் போது தான் அந்த அம்மா பண்ண என்ன தப்பு. இந்த அம்மா தான் குழந்தைய இருக்க விடலது. அது ஃபேமஸ் ஆகணும். நல்லா சொன்னார். டிவிலையும் எல்லாம் ஃபேமஸ் ஆகணும்னா
கொலை பண்ணாலும் நாளைக்கு பேப்பரில் ஃபோட்டோ வரத்தான் போகுது. ஒரு குழந்தை கற்பழிச்சாலும் ஃபோட்டோ பேப்பர் வரத்தான் போகுது. புகழும்னா நல்ல புகழ் இருக்குல்ல. எப்படி காதல்ல நல்ல காதல், கள்ளக்காதல்ன்னு சொல்றோமோ, அதுல புகழ்லயும் நல்ல புகழ், கெட்ட புகழ் இருக்கு. கெட்ட புகழ் தேவையில்ல. இந்த கெட்ட புகழ்ல ஒண்ணு எப்படி இது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுல புகழடையவன் இருக்கான்ல, அதெல்லாம் எவ்வளவு நாசமா போன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு புகழ் இது. அதே மாரி குழந்தைகளையும் குழந்தைகளுக்கு புகழ் வளர்க்கறதுக்காக அத வேற ரூட்ல கொண்டு போயிறக்கூடாது. அதாவது நாளைக்கு என்ன வேணா போலாம். நாளைக்கு குழந்தை உயிரே போச்சுதுங்க. ஒரு 25 வயசுல தெரிய வேண்டிய விஷயத்த ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் 25 வயசுல 22 வயசுல தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு 6 வயசு குழந்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாம இன்னொரு கேட்க போய் குழந்தை அது வாழ்க்கை நாசம் போச்சு. அந்த கதை அது ஹாட்ஸ்பாட் கதையே தான். அதனால இது இவரை அங்கேருந்து வந்திருந்தாலும் எப்பவுமே அனுபவங்கள் பேசும். என்னைக்கு அனுபவம் சொல்றது தான் உண்மை, அனுபவம் சொல்றது தான் சத்தியம். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஒரு அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்லும்போது அதில் 100% உண்மை இருக்கும். இவர் அதை கடந்து அந்த அனுபவத்தில் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதனால 100% இவர் சொல்ற விஷயம் நல்ல விஷயம். 4 கதைகள் இருக்கு. 4 கதையும் ரொம்ப அழகா இணைச்சிருக்கு. 4மே வித்தியாசமான கதைகள். அதே டைம்ல செகண்ட் ஹாஃப்ல வர 2 கதையும் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட வேண்டிய கதை. படம் ரொம்ப கிரிப்பா இருக்கு. நான் தான் டைரக்டர்கிட்டே சொன்னேன். ரொம்ப கிரிப்பா இருக்கு, கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. பட் படம் நல்லா இருக்கிற அளவுக்கு இது கவனிக்கப்படாம இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சை போச்சு. டேரக்டர் சரி, படத்தை ரிலீஸ் இப்போ நீங்க படம் பார்த்து எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த படம் அதுதான் அந்த ட்ரெய்லருக்கும் இதுக்கும் டோட்டலாக சம்மந்தம் இல்லை. ட்ரெய்லர் வேற மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் படம் வேற மாதிரி. அதாவது அதுக்கு எல்லாமே அதான் பேரரசு சார் சொன்ன மாதிரி தான். அதுக்கு எல்லாமே பதில் சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் இருந்துச்சு. பட் ட்ரெய்லர்னால ஒன்றும் மைனஸ்லாம் இல்லை. ட்ரெய்லர் ஏதோ கவனிக்கப்படலை. பட் அது எல்லாரும் கொண்டு போய் ரீச் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். படம் ஆனால் நல்லா இருக்கு. ஹாட்ஸ்பாட் படம் பார்க்க வந்தோம். திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கான ஷோ போட்டாங்க. அந்த ஷோவில் தான் அந்த படத்தை பார்த்தோம். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துருந்தேன் நான். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்ன படம்டா இது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பற்றின ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு. படம் கண்டென்ட் இருக்குன்னாக்கா நீங்கள் காசு கொடுத்துட்டு இந்த படம் கண்டென்ட் சொல்கிறோம், நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம், கேட்டு போங்கன்ற மாதிரியான படம் கிடையாது இது. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த காசுக்கு ஒர்த்தான என்டர்டெயின்மெண்ட் படம் கொடுத்துருக்குது. 4 கதைகள் சொல்லியிருக்காரு டைரக்டர். அந்த 4 கதைகளுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 கதை சொல்கிறாரு, செகண்ட் ஹாஃப்ல 2 கதை சொல்கிறாரு. இந்த 4 கதைகளுமே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகும்போது கேட்பாங்க, களம் புதுசாக இருக்கணும், நல்ல கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னுவாங்க. இந்த படத்தை விட்டாக்கா எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் வந்த படம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் கண்டென்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் இமேஜே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது குழந்தை தொழிலாளர்கள் வச்சுக்கக்கூடாது. ஒரு மளிகை கடையிலையோ ஒரு பாத்திர கடையிலையோ குழந்தைங்களை வச்சுட்டு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுத்தாங்கனாக்கா அது சட்டப்படி குற்றன்ற மாதிரி இங்கே டிவி ஷோஸில் குழந்தைங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள தூங்க விடாமல் அவங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை நிறைய மூல செலவு பண்ணி அவங்கள டயர்டாக்குறது அந்த சேனல் பண்ணுதுன்றதை தாண்டி பெற்றவங்களும் அந்த குழந்தைங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்ற விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது மூலியமா இந்த படம் தவிர்க்க முடியாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே தவிர இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம். இருந்தாலும் இந்த படத்தை பெற்றவங்களாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா உண்மையிலேயே அந்த படம் ஒரு பெரிய அளவுக்கு போகும். அதாவது நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இல்லை, அதனால தான் தேட்டர்லலாம் பழைய படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு நல்ல படம் வந்திருக்குது. என்ன ஒன்று, படத்தோட டைட்டில் ஹாட்ஸ்பாட்னு இருக்குது, அது ஒரு விஷயம். இன்னொன்று ட்ரெய்லரு. இதெல்லாம் தாண்டி படம் பார்த்தவங்க இப்போ இந்த சேனல் மூலிமா நீங்கள் பார்க்குறவங்களாம் பார்த்தாங்கனாக்கா இந்த சேனல்காரங்களே இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கனாக்கா இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்கன்னு தான் சொல்லி தோணுது. குழந்தைங்களா நடிக்க வச்சோம்னாக்கா அது தப்பே கிடையாது. அந்த குழந்தைங்களை மெச்சூர்ட் ஆக்கி அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் விக்கி வச்சு அவங்களுக்கு ஒயிட் ஹேர்லாம் போட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணுறவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த படம் பார்த்தாங்கனாலுமே அவங்களுக்கு நம்ம பண்ணது தப்புன்றது புரிய வரும். அது போல் பண்ணக்கூடிய சேனலுக்காரங்க அதை மாற்றிக்குவாங்கன்றது என்னோட கருத்து. இந்த படம் நிச்சயமாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. தேட்டரில் போய் கேரண்டியாக படம் பார்க்கலாம். பார்க்குற அளவுக்கு படம் பண்ணியிருக்காரு. டைரக்டர் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. மீடியா முன்னாடி அவருக்கு ஒரு தடவை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்கள் பேசுங்க.
பேசணுமா? தேங்க்யூ. அதான் ஹாட்ஸ்பாட் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸு, ப்ரெஷ் ஷோ, அதுக்கப்புறம் ரிவ்யூஸு, மக்களும் தேட்டருக்கு வர மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுட்ஃபால் தேட்டரில் இல்லை. மேபி ஒரு சில பேர் ட்ரெய்லர்னால ஹெசிடேட் பண்ணி வராமல் இருக்காங்களா, அதெல்லாம் தெரில. மலையாள படங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் ஜெனுவனாக ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தேட்டருக்கு இப்போவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, நான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். இப்படி பிடிக்கலன்னா என்னை செருப்பால் கூட அடிங்க. இது நான் சும்மா ஒரு பேச்சுக்கெலாம் சொல்லலை. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, இப்படி தான் சொல்லுவீங்க. பிடிக்கல ஏன்டா வந்தோம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன செருப்பால் கூட அடிங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் இந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகும். ஏன்னா கருத்து சொல்கிறோம் அப்படின்றதுனால வெறும் கருத்து போர் அடிக்கிற மாதிரிலாம் சொல்லலை, பயங்கர ஃபன்னாக ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ இது ப்ராப்பர் தேட்டர் ஃபிலிம். நீங்கள் இதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும். ஆனால் தேட்டரில் ஒரு 100-200 பேரோட பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேட்டருக்கு வந்து பாருங்கள். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இதுக்கப்புறம் பண்ண போகிற கண்டென்ட்டும் வித்தியாசமாக பண்ணணும்னு தோணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி இல்லைனா ஒரு யூஸ்வல் படம் தான் பண்ணணும்னு தோணும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் பேசின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது கருத்து மட்டுமே சொல்கிற படம் கிடையாது, நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்குது. அது வந்து ஆண்களை வந்து மையப்படுத்தியும் பெண்களை வந்து உயர்த்தியும் காட்டியும் நல்ல விஷயம் தான். ஆனா வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஏத்துப்பாங்களா அந்த கண்டென்ட் மட்டும் கேட்குறேன். அதாவது அவங்க ஏத்துக்கிற கருத்துக்கள் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியா நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும்ல. கரெக்டான கருத்துக்கள் என்னவோ அதை சொல்லணும்ல. ஸோ அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்றத தாண்டி இதுதான் கரெக்டு அப்படின்றத அவங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்றேன். அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்காதவங்க ஒரு சின்ன யோசனை கிரியேட் ஆகும்ல. இப்போ வீட்டில் வந்து ஒரு பொண்டாட்டியே அடிமைப்படுத்தியே வச்சுட்டு இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அதே மாதிரி இருங்கன்னு சொன்னாதான் அவர் ஏத்துப்பார். இல்லை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் ஏத்துக்க மாட்டார். ஸோ அதனால நம்ம அப்படி ஒன்று சொல்றது தப்புன்னு கிடையாதுல்ல, அதுதான் கரெக்ட் இல்லை. சரி, இப்போ லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் நான் பண்ணேன், ஆனா படத்துல அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு. மக்கள் வந்து இப்போ தேட்டருக்கு வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ்லாம் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து அங்கே ஓடின படமே இங்கே ஓடுது. அது இல்லாமல் வந்து ரீரிலீஸ் படமும் ஓடுது. இந்த மாதிரி நல்ல கேரக்டர் படங்கள்லாம் வந்தா கூட ஏன் வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்க? அதான் சின்ன படம், ஸ்டார் காஸ்டிங், ஒரு பெரிய நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போகுது, எல்லாம் பாசிட்டிவா போகுது. இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு கூட நீங்க வந்து ஷோ போட்டுருக்கீங்க, இன்னைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் ஏன் வந்து தமிழ் படத்துக்கு மட்டும் தேட்டர் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம்? அது தெரியல. நம்ம மக்கள் தமிழ் படங்களுக்கு வந்து பார்த்தா தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கேட்குறேன் நானும் ஆடியன்ஸ் கிட்ட. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேட்டருக்கு வந்தால் தான் அது இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் இதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல. அது மேபி ஒரு சர்டிஃபிகேட்ன்ற ஒரு விஷயமா இருக்கலாம், ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ பார்த்தவங்க எல்லாருமே இது குடும்பங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பப்ளிக்கோட ஒரு விஷயம் ஒன்று சார், 4 படம் பண்ணியிருக்காரு, 4மே நல்லா இருக்கு. கொஞ்சம் லென்த்தியாக பண்ணால் கொஞ்சம் இன்னும் ஸ்கிரிப்டியாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. திருப்பி அதை பண்ணுவீங்களா இல்லை அதோட முடிச்சுடுவீங்களா? 4 ஸ்டோரி இருக்கு, 4 ஸ்டோரியும் வந்து சின்னதாக முடிச்சிட்டீங்க. லென்த்தியாக எதாவது பண்ணுவீங்களா பெரிய படமா? அடுத்த படம் ஒரு ப்ராப்பர் 2 hours ஃபீச்சர் ஃபிலிம் தான். ஸோ அது லென்த்தியாக தான் இருக்கும். நல்லா இருக்கு. அதாவது ட்ரெய்லர் ஆனா உள்ள ஒரு சில பேர் சொன்னாங்க ட்ரெய்லரை வந்து இப்படி வைக்க போய் தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் வர மாட்டாங்க. இப்போ உள்ள ஆடியன்ஸ் என்னன்னா ட்ரெய்லரை பார்த்தா உள்ளுக்குள்ளே வராங்க, என்ன மாதிரி கண்டென்ட், ஃபேமிலியோட போலாமா வேண்டாமான்னு. அது வந்து ஒரு சில இதுக்கு வந்து கரெக்டா நீங்க இதை பத்தி என்ன பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இப்போ நான் கருத்து கணிப்பு கேட்டோம், அவங்களும் அதே தான் சொன்னா பேக் ஃபயர் ஆயிருக்கணும், ட்ரெய்லர் வந்து இப்படி வச்சிருக்க கூடாது, சூப்பரான ஸ்டோரியே இப்படி வச்சிருக்கணும்னு கேட்கறாங்க. இதை பத்தி இல்லை சார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது சார். இப்போ ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லர் கட் பண்றோம், ஒரு ஸ்டார் படம் இல்லாம ஒரு நார்மலான ட்ரெய்லர் கட் பண்றோம் அப்படின்னா அது பெருசா யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. அது அப்படியே 10ஓட 11 கடந்து போயிருது. ஸோ அப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தோம்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டம் வரணும். ஆனால் வரணும்ல. வெள்ளிக்கிழமையும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரலன்னா சாட்டர்டே ஷோஸ் தூக்கிடுறாங்க. சாட்டர்டேஸும் ஆடியன்ஸ் இல்லைன்னா சண்டே அதுக்கு மண்டே கூட சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் முதல் ஷோவே ஃபுல்லாச்சு, ரெண்டாவது நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 80-90% ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல்லாச்சு. அதுக்கு காரணம் இந்த ட்ரெய்லரை பார்த்து தான். நெகட்டிவா இருந்தா கூட என்னமோ இருக்கு இந்த படத்துல, ஏதோ பஞ்சாயத்தா இருக்கு, என்னதான் பண்ணிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணதுனால தான் முதல் நாள் தேட்டருக்கு வந்தாங்கல்ல. அதை நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா ஒரு சில பேர் வராம இருக்காங்க, அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொல்றேன். அதாவது ஒரு டைரக்டர் வந்து மீடியா முன்னாடி ஏதோ ஒன்றா பேசிட்டு போயிடலாம்,
ஆனால் அவர் எவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. தான் எடுத்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த படம் நான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன், அப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறார் டேரக்டர். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு விஷயம் இல்லாமல் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை வந்துட்டு இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக இது கூட ஒரு விஷயம்தான். ஒரு டைரக்டர் என்னையா கேரண்டி கொடுக்குறான்னாக்கா செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறான். அதனால இந்த படத்தை நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா தான். நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏன் தேட்டரில் வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னாக்கா இந்த மீடியா மூலியமா போகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்போது தான் அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த ஷோக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் நிச்சயமா வந்துட்டு நண்பர் கேட்ட மாதிரியே இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீன்ல வரும்ன்றது வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். நிச்சயமா படம் போய் பாருங்க, உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்.